ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல அமெரிக்கன் ஃபன்னி வீடியோஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்மளோட புது சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ் தொடங்கி இருக்கோம். அதுல நிறைய ஃபன்னி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. ஏனுங்கண்ணா, அது எப்படிங்கண்ணா? அந்த பொண்ணோட தலை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் இருக்கு. ஏதாச்சும் மேஜிக்கு குரல் வித்தக்கிட்டு காட்டுறாங்களா? இதுக்கு தான் சயின்ஸ் நல்லா படிக்கணும் தம்பி. இதுக்கு பேர் குரல் வித்து இல்ல, ஆப்டிக்கல் இல்யூஷன். அவங்களோட தலையும் உடம்பு ஒன்னா தான் இருக்கு. அவங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு ஆப்டிக்கல் இல்யூஷனால தலையும் உடம்பும் வேற வேற இடத்துல இருக்குமே தெரியுது. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. காருக்குள்ள ஆள் இருக்கிறது தெரியாம இந்த பொண்ணு கண்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்பதான் நல்லா எடுப்பா இருக்கு. எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்த வேண்டியிருக்கு. அடச்சை, கர்மம் இப்படி நாருது. இந்த சென்டினா நம்ம பொழப்பு நாரிடு நாரி. அந்த பொண்ணு தான் காமிக்குதுன்னா இவனுங்க போகாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. எங்க போறது? ஒருவேளை இந்த சிலந்தி கடிச்சுதான் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறி இருப்பாரோ? பாக்குறதுக்கு அப்படியே ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் போலவே இருக்கு. மாப்ள, எனக்கு இந்த பீஸாவை எடுக்க வரவே மாட்டேங்குதுடா. நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா வரவே மாட்டேங்குது. டேய், இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, என்கிட்ட கொடு. இப்ப பாரு, பத்தியா? நோறா, இப்ப பாரு எப்படி வைக்கிறேன்னு. எடுக்கும்போது நல்லா தான் எடுத்தாரு, ஆனா வைக்கும் போது ஏய் தம்பி, நீ ஓவரா பண்ணிட்ட. உனக்கு நான் எல்லோ கார்டு கொடுக்குறேன், வெளியே போ. ஏய் மாமே, நீ என்ன எனக்கு எல்லோ கார்டு கொடுக்கறது? நான் உனக்கு கிரீன் கார்டு கொடுக்கறேன்டா. எப்படி டபிள்யூ கார்டு வச்சு என் பேரை மிரட்டி விட்ட பாத்தீங்களா? டேய் எருமை, பூச்சி அடிக்கிறேன்னு சொல்லி 500 ரூபாய் பல்பு உடைச்சிட்டா உனக்கு இன்னைக்கு சோறு கிடையாது. ராத்திரி நேரம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க எவ்வளவு சுகமா இருக்கு. அப்பாடா, ஐயோ காப்பாத்துங்க. டேய் டேய் டேய், இந்நேரம் போய் சேர்ந்துருப்பான். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க ஆசைப்பட்டு இயற்கை எழுதிடாதரா. ஏய், வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏஞ்சல். இப்ப நான் ஆடுறது ஊஞ்சல். உலக அழகி நான் தான். பூம் பூம். கத்தம். நாங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் ஒண்ணா தான் போவோம். என்னடி சொல்ற? அது சரிக்கா, இப்ப 3 பேர் எப்படி வெளில வருவீங்க? மாட்டிக்கிட்டா வாசமா மாட்டிக்கிட்டா நல்லா மாட்டிக்கிட்டா. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வாட்டர் ஃபவுண்டன் ஷோ நடத்துவாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இங்கே ஒரு இடத்துல வாட்டர் ஃபவுண்டன் வருது. எங்கன்னு பார்த்தா டிரைனேஜ்ல இருந்து. இங்க ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்து மக்களை பார்க்க வச்சா நல்லா ஷோல கலெக்ஷன் அல்லும். ஐடியா இல்லாத பசங்க. அது சரி, வானமே நம்மளை பார்த்து இப்படி காமிச்சா என்ன பண்றது? அடுத்த சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உங்க ஊர்ல தாண்டா இதுக்கெல்லாம் பேரு சொகுசு காரு. எங்க ஊர்ல இதுக்கு பேரு குதிரைக்கு கொள்ளு வைக்கிற டப்பா. அடேங்கப்பா, சமூகம் பெரிய இடம் போலயே. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. இந்த பாப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லோட்டஸ் கேண்டல்ல கேக்க விட்டது போல. கம்பேஞ்சூரா வேட்டையாடும் கடல் ராசானா. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா. நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போன இடத்துல ஸ்னேக் போய்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப இந்த பொண்ணு ஸ்நாக்ஸ் வாங்கிருப்பாங்களா இல்ல ஸ்னேக்ஸ் வாங்கிருப்பாங்களா? ஸ்நாக்ஸ் வாங்க போனேன், ஒரு ஸ்னேக் வாங்கி வந்தேன். இங்க ஒரு பைப்புல கடையில பாட்டில் வாங்கிட்டு இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா கடைசியில தெரிஞ்சது வாங்கல, ஆட்டையை போட்டுட்டு இருக்கான்னு. அப்பாடி, நம்ம எடுத்ததை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சு குடுகுடுன்னு ஓடி இருக்கு. ஆனா கோவத்துல குறுக்கிறத கம்மியா மறந்து விட்டாப்ல. இங்க ஒரு கடையில 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா யாருமே விலக்கி விட வரல.
என் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி யாரே நீ கரெக்ட் பண்ணல, உன சும்மா விட மாட்டேன்டா. நீ கேர்லெஸ்ஸா இருந்தா அது உன் தப்பு. பாட்டிக்கு கண்ணு தெரியாததுனால கண்ணுக்கும் வாழைப்பழத்துக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. அட்டேஷன். அட படுபாவி பயல, பழத்தை காட்டி பயமுறுத்திட்டானே. இங்க இன்னொருத்தவங்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஷாப்பிங் பண்ணலாம்னு போயிருக்காங்க. ஆனா அவங்கள உள்ளே விடல, கல்லஞ்சக்கார. ஏ மாடு, இங்க எதுக்கு வந்த? இங்க சுத்தமான நாட்டு மாட்டு பால் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு என்னையா மாடுன்னு சொல்ற? வெளியே வராமல போயிடுவேன், அன்னைக்கு வச்சுக்கிற ஒண்ணு. கடைக்குள்ள வந்துட்டேனா அலறானுங்க. இவர் பெரிய ராஜா தேசிங்க பரம்பரை போல. ஷாப்பிங் பண்ணும்போது கூட குதிரை மேல சவாரி பண்ணிக்கிட்டு தான் போவாரு போல. இவங்கிட்ட நான் புள்ள வாங்கி மேயறதுக்கு இவனை எங்கெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. இந்த ஆளு கடைக்காரங்களுக்கு தெரியாம வெங்காய பாக்கெட் எப்படி நைஸா தரையோட தரையா கதவுக்கு வெளியே அனுப்புறான்னு பாருங்க. கடைக்காரங்க கண்ணுல இருந்து தப்பிச்சாலும் கேமரா கண்ணுல மாட்டிக்கிட்டே பங்கு. இந்த கடையோட ரூஃப்ல இருந்து ஒரு பொருளா உடஞ்சு கீழே விழுது. ஆனா என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடைசியில தான் தெரிஞ்சது, ஒரு திருட்டு பையன் ரூஃப் வழியா திருடலான்னு வந்திருக்கான். ஆனா அவனோட வெயிட் தாங்காம இந்த பொண்ணு பால கோல்டா நல்லா தான் போட்டுச்சு. ஆனா லாஸ்ட்ல சீனு போட்டுச்சு. அதனால கடவுள் கொடுத்தாரு பாருங்க பல்பு. பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காது. மாலுக்குள்ள சின்ன பசங்களை கூட்டு போனீங்கன்னா அவங்கள கையோட வச்சுக்கோங்க. இல்லனா இப்படிதான் ட்ரிம்மர் எடுத்து மண்டையை கரண்டி வச்சிருவானுங்க. வந்தோட தூய ரூட்டு மாறாதப்பா. எப்படி கேஷுவலா சமாளிச்ச பாத்தீங்களா? ஹாய் கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? இவர் இந்த பக்கம் பார்த்து பெட்ரோல் போடும்போது நைஸா உள்ள போது திருட கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். வரட்டா மாமே. டர். ஏமா அந்த கார் கதவை கையாலதான் மூணா என்ன? இங்க 2 பேரும் காரை கஷ்டப்பட்டு பின்னாடி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம ஒருத்தர் காரை பின்னாடி தனியா வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அவரு சேர்ந்து காரை முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்காரு. என்ன எவ்வளவு தள்ளினாலும் கார் நகரவே மாட்டேங்குது. சித்தப்பு, நீங்க எங்க இங்க? அட ஒண்ணுமில்லப்பா, குளிச்சு 4 நாள் ஆகுது. அதான் பப்பாயா சோப்பு வாங்கிட்டு போறான்னு வந்தேன் எடுத்துட்டேன். வரட்டா? ஓகே மக்களே, இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?